1848 எழுதின இந்த ஒரு புக் கிட்டத்தட்ட ஒரு 178 இயர்ஸ் பின்னாடி எழுதப்பட்ட இந்த ஒரு புக் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ரைட்டர்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு புக். சொல்லப்போனால் தமிழில் வந்து இயற்கை அப்படின்ற ஒரு படமே இந்த புக்கு மூலியமாக தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த ஃபேமஸ் லெஜெண்டரி ரைட்டரான டஸ்டோவஸ்கியோட த ஒயிட் நைட்ஸ். இந்த புக்குக்கான ஒரு காட்டே ஒன்று இருக்கும். இந்த புக் ஆஃப் 82 பேஜஸ் ஹர் நேம் இஸ் மென்ஷன் 138 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாஸ்டெங்கா அப்படின்ற ஒரு பேரை வந்து 138 டைம்ஸ் இந்த புக்கில் ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ ஒரு லோன்லினஸை விரும்புகிற ஒருத்தன், ஒரு லோன்லியாகவே இருக்கிற ஒருத்தன் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணி அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பொண்ணை வந்து இந்த பையன் மீட் பண்ணுறான். இந்த பையன் மீட் பண்ணி அந்த பொண்ணு மேலே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான், அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டில் அந்த பையன் வந்துடுறான். அந்த பையன் வரும்போது இந்த பொண்ணு வந்து அவனை விட்டுட்டு அந்த பையன் கூட போயிடும். ஸோ இவன் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே, ஒரு குழப்பத்திலேயே திரும்ப ஒரு லோன்லினஸ்குள்ளே போய் அவன் அப்படியே நின்றுருப்பான். ஸோ அவனுக்கு வந்து அந்த அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து அவன் லைஃப்க்கான ஒரு மேஜிக்காக இருக்கும். அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு போயிட்டோடனே அவன் திரும்ப ஒரு லோன்லினஸ்குள்ளே போயிடுவான், ஒரு குழப்பத்திலே இருப்பான். ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு ரைட்டிங், ஒரு லைனே வரும். ஐ ஸ்டுட் தேர் ஃபார் லாங் டைம் அண்ட் சீ தெம் வாக்கிங் அவே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லோன்லினஸ்க்கான ஒரு புக்கு. அது லோன்லினஸ்ஸாக இருந்தாலும் டஸ்டோவஸ்கி வந்து அந்த லோன்லினஸ்க்கான ஒரு ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஒரு சைக்காலஜியாக இருக்கட்டும், லாஸ்ட்டில் அதுக்கான ஒரு கன்சோலேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஒரு பெயின்ஃபுல்லான கதையாக இருந்தாலும் அது லாஸ்ட்டில் ஒரு ஃபிலாசபிக்கலாக மாறும். ஸோ அந்த ஒரு மேஜிக்கலான ஒரு புக் இது. டஸ்டோவஸ்கியோட இந்த ஒயிட் நைட்ஸ் அவரோட ஃபேமஸ் புக்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ பென்குயின் கிளாசிக்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு 180 150 அவ்வளோ ரேஞ்சில் தான் வரும். ஸோ வாங்கி படிங்க. டஸ்டோவஸ்கியோட த ஒயிட் நைட்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு புக், மிஸ் பண்ணாதீங்க.